எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமையும் என்று தற்போது பாஜகவுடைய சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். இபிஎஸ் உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், கூட்டணி அமைவது பற்றி இபிஎஸ்ஸிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமையும் என்று தன்னுடைய நம்பிக்கையை நயினார் நாகேந்திரன் வெளிப்படுத்தியிருக்கிறார். குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். கூட்டணி குறித்து மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக பேசினாலே கூட்டணி வரும். ரைடு நடக்கிறதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ரைடு அவர் வீட்டில் மட்டும் நடக்கலையே, எல்லார் வீட்லையும் திமுக சைட்லேயும் ரைடு நடக்கு. யார் யார் வீட்டில் பணங்கள் இருக்குன்னு அந்த இன்கம் டேக்ஸ் வருமான வரித்துறை நினைக்கிறதோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கூட ரைடு நடக்கலாம். எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக பேசினாலே கூட்டணி அமையும் என்று தற்போது பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்ததை பார்த்தோம். அதற்காக ரெய்டு நடத்தி கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார்.